ஹலோ விவஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட்டு நிஃப்டி 50 மினிட்ஸ் உடைய டே கேண்டில் சார்ட். இந்த சார்ட் இந்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டுடேனுடைய மூமெண்ட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஒரு 50 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி போய் திரும்ப அங்கேருந்து மேலே போகிற மாதிரி போய்ட்டு திரும்ப இங்கேருந்து கீழே திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் பிரேக் அவுட் லெவல்லாம் பிரேக் அவுட் பண்ணி திரும்ப மேலே ஹை பார்த்தோம் அப்படின்னா 23,754 வரைக்கும் ஹை போயிருக்கு. நம்ம அதாவது நம்ம சொன்னது பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், அதனுடைய ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய 23,665 இந்த எல்லோ லைனு இந்த லெவல்ஸு பிரேக் அவுட் பண்ணிச்சு. அப்படி தான் பிரேக் அவுட் ஈவன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸு பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் நம்ம லாங் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் மார்க்கெட் நம்ம காலையில் ஓப்பன்லேயே பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் ஃப்ளாட் ஓப்பன் இந்த ரேஞ்சில் ஷார்ட் செல்லிங் போயிருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கே லாக் ஆகி திரும்ப லாஸ் தான் ஆகிருக்கும். பட் லாங் எடுத்துருந்தோம் அப்படின்னா தப்பிச்சு இருந்துருக்கலாம். இந்த பிரேக் அவுட் லெவல் பிரேக் அவுட் பண்ணியே மேலே போயிருக்கு. அதனால் லாங் எடுத்திருந்தாலும் மட்டுமே மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியும். லாங் எடுக்காமல் ஷார்ட் போயிருந்தோம் அப்படின்னா மாற்றிருப்போம், லாஸ் தான் ஆகிருக்கும். இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, இங்கே திரும்ப அடுத்த சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் சப்போர்ட்டு. அதாவது 23,660 ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அடுத்தது அந்த லெவல்ஸை விட்டுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கி டுடே லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா டுடே லோ 23,560 இதுதான் பார்த்திங்க அப்படின்னா டுடே லோ. இது ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவல்ஸ் ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் ஒரு சப்போர்ட்டு, இந்த லெவல்ஸ் ஒரு சப்போர்ட். இது ரெண்டுமே சப்போர்ட் ஜோனு. மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த ஆல் டைம் ஹை இந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் மட்டுமே திரும்ப அகைன் பார்த்திங்க அப்படின்னா கோயிங் டு லாங். இந்த லெவல்ஸு பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் லாங் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான். இப்போ மார்க்கெட் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸ் அதாவது மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது 23,800 780 இந்த ரேஞ்செல்லாம் ஓப்பன் ஆனால் நம்ம செல்லிங் தான் போகணும். காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்திங்க ஓப்பன் ஆச்சுன்னா செல்லிங் தான். திரும்ப கீழே இங்கே சப்போர்ட் எடுத்தால் மட்டுமே திரும்ப அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க முடியலனா மட்டும்தான் மார்க்கெட் திரும்ப கீழே வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. இதுதான் நிஃப்டியினுடைய லெவல்ஸ். ஹலோ விவஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஆல் டைம் ஹிட் அடித்து க்ளோஸ் ஆன இந்திய பங்குச்சந்தைகள் ஒவ்வொரு நாளும் புதிய உச்சம், முதலீட்டாளர்கள் பெரும் மகிழ்ச்சி. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறமே ரிசல்ட்டு அன்னைக்கு மட்டும்தாங்க மார்க்கெட் நல்லா டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஏற ஆரம்பித்த மார்க்கெட்டு தான் நான் ஸ்டாப்பாக இன்னமும் மார்க்கெட் ஒரு அப் சைடாக தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் புதிய ஹையை தான் க்ரியேட் பண்ணுது. இப்போ இன்றைக்கி டுடே நம்ம மார்க்கெட் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஒரு 902 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. 52,606 பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. இது ஒரு ஆல் டைம் ஹையில் தான் க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் லெவல்ஸ் எது கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் இந்த எல்லோ லைன் பார்த்தா பிரேக் அவுட் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அதாவது 52,000க்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு, பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு மட்டும்தான் நம்ம லாங் போக சொன்னோம். பட் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பன்லேருந்தே ஒரு பையிங் தான். திரும்ப இந்த 52,000 பார்த்திங்கன்னா கிராஷ் பண்ணிட்டு மேலே போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு செல்லிங் வந்திருக்கு. திரும்ப அங்கேருந்து திரும்ப மேலேயே தான் போயிருக்கு. க்ளோசிங் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைட் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு அப் சைடில் தான் போய் க்ளோசிங் ஆகிருக்கு.
நம்ம இந்த 52,000 பிரேக் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல பை எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக கிடைக்க சான்சஸ் வந்து இருந்திருக்கு. இப்போ க்ளோசிங் வந்து ஆல் டைம் ஹையில் தான் க்ளோசிங் ஆகிருக்கு. திரும்ப இங்கேருந்து நம்ம வந்து அடுத்த சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் ஆனதுனால இது வந்து இந்த இடத்துல க்ளோசிங் டைமு இங்கே நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு, கன்சல்டேட்டிங் ஆகிருக்கு ஊத்துக்குள்ளே. அதாவது 52,500 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கன்சல்டேட்டிங் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெட்னஸ்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய மந்த்லி எக்ஸ்பைரி, மோஸ்ட்லி மந்த்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாலட்டைல் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது இன்றைக்கி டுடே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா டுடே ஹை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 52,746 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டுடே ஹை. 52,746 வந்து டுடே ஹை. இந்த டுடே ஹைக்கு மேலே போனால் மட்டுமே நம்ம ஃபர்தராக வந்து லாங் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. அதாவது நியரஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 52,800 ஓப்பன் ஆகும்போது நம்ம ஓப்பன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செல்லிங் போகலாம். ஒரு கேப் அப்பில் ஒரு ஓப்பன் ஆகும்போது ஒரு 150 பாயிண்ட் ஆர் 200 பாயிண்ட்ஸ், அதாவது 53,000 52,800 இந்த ரேஞ்செல்லாம் ஓப்பன் ஆகும். அப் டு 53 வரைக்குமே ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து செல்லிங் போகலாம். திரும்ப வந்து சடனாக கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த 52,500 சப்போர்ட்டை எடுத்து திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போனால் போகலாம். அப்படி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முடியல, 52,050 உடைச்சிட்டு திரும்ப இந்த லெவல்ஸை இருந்து திரும்ப பிரேக் பண்ணி மேலே போக முடியலைங்கிற பட்சத்தில் மட்டும் அந்த ஷார்ட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம். திரும்ப அடுத்த சப்போர்ட் வந்து நம்ம எங்கன்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 52,000 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய அடுத்த சப்போர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸு. இப்போ நம்ம அடுத்தது நிஃப்டியினுடைய லெவல்ஸை பற்றி பார்க்கலாம்.